இன்றைக்கி நம்ம இன்ஃபோசூரியா எப்படி கல்ச்சர் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்துட்டு நீங்கள் பீட்டா ஃப்ரைஸ் இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபீடிங்கை கொடுக்கலாம். இதுக்கு நம்ம ஸ்டார்டர் கல்ச்சர் ஒன்றும் தேவையில்லை. இது நம்ம ஈஸியாகவே கல்ச்சர் பண்ணி எடுக்கலாம். எப்படி கல்ச்சர் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் பிளாஸ்டிக் டப்பா வேணும், இந்த மாதிரி கண்ணாடி பிளாஸ்டிக் டப்பா வேணும். அப்புறமா இந்த மாதிரி துணி, அப்புறமா ஒரு கயிறு, இது மட்டும் இருந்தாலே போதும். அப்புறமா நீங்கள் இந்த பிளாஸ்டிக் டப்பா நல்லா கழுவிட்டு தண்ணி பிடிச்சிக்கோங்க. தண்ணி பிடிச்சி வச்சதுக்கப்புறமா தான் நமக்கு முக்கியமான ஒன்று வேணும். இந்த கல்ச்சர் பண்ணுறதுக்கு இந்த வாழை இலை வேணும். அதுவும் பச்சை வாழை இலை இல்லை, காஞ்ச வாழை இலை நமக்கு வேணும். அதையும் பறிச்சிடலாம். பறிச்சுட்டு அப்படியே போட்டுறாதீங்க, நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு நீங்கள் நம்ம தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம்ல அந்த பிளாஸ்டிக் டப்பாவில், அதில் நம்ம அப்படியே இந்த காஞ்ச வாழை இலையை போட்டுருங்க. போட்டதுக்கப்புறமா என்ன ஒரு 3 நாளில் இது நல்லா கல்ச்சர் ஆகிரும். கல்ச்சர் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அந்த தண்ணி வந்துட்டு இந்த பிளாக் கலரில் மாறிடும். அதை நீங்கள் கிளாஸில் பிடிச்சிட்டு உங்கள் மீன் குட்டி போட்டுருங்க. அவ்வளோதான்.